ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் சிவப்பிரகாசம் பிள்ளை சின்னசுவாமியிடம் தான் வெளியூருக்கு 2 மாதம் சென்று தங்கிவிட்டதின் காரண நிமித்தமாக அழகம்மாவின் மறைவு செய்தி தனக்கு எட்டாமல் போனதை கூறி வருத்தப்பட்டதையும், சமாதி கோவில் பற்றிய மற்ற விவரங்களை சின்னசுவாமியிடம் கேட்டபோது, அம்மா தானே தன்மயமானதால் பகவான் சமாதி கோவிலுக்கு சம்மதம் அளித்ததையும், மேலும் அம்மாவின் திருவுடலை ஆசிரமத்திலிருந்து கீழ் இறக்க பகவான் தோள் கொடுத்ததையும், பாலி தீர்த்தத்தின் அருகிலேயே சமாதி கோவில் எழுப்பப்பட்டு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதையும், பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு நம் காவிய கண்ட கணபதி முனிவர் மாத்ருபூதேஸ்வரர் ஆலயம் என்று அழகாக நாமகரணம் சூட்டியதையும், பக்தர்கள் முடிவுப்படி 48 நாட்கள் மண்டல பூஜை நடத்தப்பட்டதையும், பூர்த்தி நாளன்று அதிவிசேஷமாக ஒரு நிகழ்வு நடந்ததென்றும், அதாவது இதுநாள் வரை ஆலய அபிஷேகத்திற்கு பாலி தீர்த்தத்திலிருந்து நீர் கொண்டு வரப்பட்டதாகவும், அன்றைய தினம் ஆலயத்திற்கு அருகிலேயே ஒரு தெளிந்த நன்னீர் ஊற்று கண்டுபிடிக்கப்பட்டு பகவான் ஆணையின் பேரில் அங்கு ஆழமாக தோண்டி கிணறு எழுப்பப்பட்டதையும், அதுவே வற்றாத ஜீவ ஊற்றாக ஆலய பூஜைகளுக்கு தாராளமாக நீர் வழங்கி வருவதாகவும் சின்னசுவாமி கூறியதை கேட்டு பிரகாசம் பிள்ளை ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் பூரித்து போனதை கண்டோம். இந்த பகுதியில் ரமணாசிரமத்தை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 54 ஸ்ரீ ரமணாசிரமம். 1922ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் காலை வேளையில் மாத்ருபூதேஸ்வரர் ஆலய வளாகம் ரம்யமாக காட்சியளித்து கொண்டிருந்தது. ஆலய முகப்பில் வந்து நின்ற அந்த பக்தர் தன்னை நோக்கி வந்த சின்னசுவாமியை கண்டு பணிவோடு 2 கரங்களையும் கூப்பி வணங்கி, சின்னசுவாமிக்கு நமஸ்காரம் என்றார். நமஸ்காரம், வாருங்கள் ஐயா என்று பக்தரை வணங்கி வரவேற்ற சின்னசுவாமி என்ன வேண்டும் என்பது போல் நின்று அவரை பார்த்தார். பக்தர் பவ்யமாக, பகவானை தரிசிக்க கந்தாசிரமம் போனேன். பகவான் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டதாக சொன்னார்கள். அதுதான் அவரை தரிசிக்க வந்தேன் என்றார். உடனே சின்னசுவாமி, உங்களுக்கு செய்தி தெரியாதோ என்று கேட்டார். தெரியாது சுவாமி, எனக்கு நாகர்கோவில் பக்கம் எப்போதாவது வேலை விஷயமாக வருகின்ற போது கட்டாயமாக மகரிஷியை தரிசித்துவிட்டு போவது வழக்கம் என்றார். அப்படியா? தொலைதூரத்து வெளியூர் பக்தர் நீங்கள், உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லைத்தான். அம்மாவின் சமாதி மீது இந்த மாத்ருபூதேஸ்வரர் ஆலயத்தை ஏற்படுத்திய பிறகு பகவான் கந்தாசிரமத்திலிருந்து அடிக்கடி இங்கே வந்து போவது வழக்கம். அப்படி அவர் வருகையில் இங்கேயே அவருக்கு எவரேனும் பிட்சை செய்து இருத்தி விடுவார்கள். மறுநாள் பிட்சையும் அவர் இவ்விடத்திலேயே ஏற்க வேண்டுமென்று வேறு எவரேனும் ஓர் அடியார் வேண்டுவார். பகவானும் அதற்கிணங்கி இங்கேயே தங்கியிருப்பார். இப்படி ஒரு நாளை அடுத்து மறுநாளாக அடியார் பலர் அன்பு பிடிவாதத்துடன் போட்டியிட்டு கொண்டு இங்கே பிட்சை செய்விக்க பகவான் தொடர்ந்து பல நாட்களுக்கு கந்தாசிரமத்திற்கு திரும்ப முடியாமலே ஆயிற்று. கடைசியாக இந்த மாத தொடக்கத்திலிருந்து பகவான் அன்னையின் ஆலயமாகிய இங்கேயே தமது ரமணாசிரமமாகுமாறு நித்திய வாசம் கொண்டு விட்டார் என்றார் சின்னசுவாமி. அப்போது அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே அங்கு வந்த மஸ்தான் சுவாமி, ஆமாம், பகவான் இதற்கு சுயேட்சையாக கந்தாசிரமத்தை விட்டு இங்கே வரவில்லை. ஏதோ ஒன்று என்னை இங்கே கொண்டு வந்து இருத்தியது, எல்லாம் திருவருள் என்பார் என்று பக்தருக்கு மேலும் விளக்கம் அளித்தார். சின்னசுவாமி, வாருங்கள் மஸ்தான் சுவாமி என்றவர், இவர் நாகர்கோவில் பக்கமிருந்து வந்திருக்கும் ரமண பக்தர் என்று பக்தரை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். பக்தர் உடனே நமஸ்காரம் சுவாமி என்று மஸ்தான் சுவாமியை வணங்கினார். நமஸ்காரம், பதில் வணக்கம் செய்தார் மஸ்தான் சுவாமி. சின்னசுவாமி பக்தரிடம், ஐயா, நீங்கள் ஆலய வழிபாடு முடித்து பகவான் ஆசி பெற்று செல்லுங்கள் என்றார். நல்லது, அவ்வாறே செய்கிறேன், வருகிறேன் சுவாமிகளே என்றார் பக்தர். செய்யுங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டு சின்னசுவாமி மஸ்தான் சுவாமியை அழைத்து கொண்டு ஆசிரம பணிகளை கவனிக்க சென்றார். அடுத்த பகுதியில் கருணைக்கடலாகிய நம் பகவான் கள்வர்க்கு காட்டிய கருணையை பற்றி தான் விவரமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.